Hi students, welcome to our channel. ஏஹேரிமணியின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் மீது என்று நம்ம நிலவட்டமாக. இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 5,6 அண்ட் பி உடைய வேல்யூ அண்ட் சிக்கு ஒரு செட் கொடுத்துட்டு ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரெண்டும் ஈக்குவலாக வருதா நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எப்போவுமே கொடுத்துருக்க மாதிரி கிவன் தட் எழுதிக்கோங்க. ஸோ கிவன் தட் எழுதிட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க 5,6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4,5,6 கொடுத்துருக்காங்க. அண்ட் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் 5,6,7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ப்ராப்பராக எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் விழுகும். டு ஷோ தட் நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இந்த மாதிரி ப்ராப்பராக எழுதுனீங்க அப்படின்னா கொடுத்துருக்கதை எழுதிட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எழுதிட்டு அடுத்து எழுதுனீங்க அப்படின்னா பப்ளிக்கில் கன்ஃபார்மாக ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காது, பார்த்தோன்னே டிக் போட்டுருவாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் இதில். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன 5,6 கிராஸ் அகைன் ஏ கிராஸ் ஏனால 5,6. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம், 5 5ஓட எழுதுவோம், அடுத்து 6ஓட எழுதுவோம், அடுத்து 6 5ஓட எழுதுவோம், அடுத்து இந்த 6ஓட எழுதுவோம். கரெக்டாக அப்படி தானே எழுதுவோம். ஸோ அது அப்படியே எழுதிக்கலாம். செட் ஆஃப் ஆல் 5,5, 5,6 அண்ட் 6,5 அண்ட் 6,6. இதுதான் ஏ கிராஸ் ஏ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்னது பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் அண்ட் சி கிராஸ் சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம், அடுத்து சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி எழுதலாம். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4,5,6 கிராஸ் அகைன் பி தான். ஸோ 4,5,6. ஸோ 4,5,6 என்ன வரணும், 4 4ஓட 5ஓட 6ஓட அகைன் 5 4ஓட 5ஓட 6ஓட. ஓகேவா? அகைன் 6 4ஓட 5ஓட 6ஓட இப்படி எல்லாத்தையும் நம்ம எழுதிடணும். ஓகேவா? ஸோ 4,4 அண்ட் 4,5 அண்ட் 4,6. அடுத்து 5 5,4 5,5 அண்ட் 5,6. அடுத்து 6 எழுதணும். 6,4 அண்ட் 6,5 அண்ட் 6,6. ஓகேவா? இது பி கிராஸ் பி. அடுத்து சி கிராஸ் சி எழுதணும். சி கிராஸ் சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 5 6 7 கொடுத்துருக்காங்க. கிராஸ் அகைன் சி தான். ஸோ 5,6,7. ஓகேவா? ஸோ இப்போ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே மேலே பண்ண மாதிரியே தான் திரும்ப பண்ண போகிறோம். ஸோ 5 5ஓட எழுதிக்கோங்க, செட்டு கிராஸ் போட்டுக்கோங்க. 5,5 அண்ட் 5,6 அண்ட் 5,7 அண்ட் அகைன் 6,5 அண்ட் 6,6 அண்ட் 6,7. அடுத்து 7ஓட எழுதுங்க. 7,5 அண்ட் 7,6 அண்ட் 7,7. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனான டேர்ம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் டேர்ம்ஸை எடுத்து எழுதணும். ஓகேவா? சப்போஸ் யூனியன் கேட்டாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆல் மெம்பர்ஸையுமே தூக்கி எழுதணும். இதுதான் இன்டர்செக்ஷன் அண்ட் யூனியனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்குன்னா காமன் எது சேமாக இருக்கோ அதை பார்ப்போம். ஸோ இங்கே 5,5 இருக்குது, இங்கே 5,5 இருக்கா? ஸோ இருக்குது. ஸோ இங்கேயும் 5,5 இருக்குது, இங்கேயும் 5,5 இருக்குது. ஸோ அது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எழுதலாம். பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், இதுலேயும் 5,5 இதுலேயும் 5,5 அப்போ காமனாக இருக்குது. ஸோ 5,5 எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இங்கே 4 டேர்ம்ஸ் வந்திருக்கு, இங்கே 4 டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த 3 டேர்ம்ஸை நம்ம எழுத முடியாது. அடுத்து 5,4ம் இங்கே கிடையாது, 5,5ல இருந்தால் இருக்குது. 5,6 இருக்குது, இங்கேயும் 5,6 இருக்குது, இங்கேயும் 5,6 இருக்குது. ஸோ 5,6 எழுதிக்கலாம். அடுத்து 6,4 இருக்குது, இங்கே 6,4 இருக்கா? இல்லை. ஸோ அதை எழுத முடியாது. அடுத்து 6,5 இருக்குது, 6,5 இருக்கா? இங்கே இருக்குது. ஸோ 6,5 எழுதிக்கலாம். அடுத்து 6,6 இருக்குது, இங்கேயும் 6,6. ஸோ அது ரெண்டே எழுதிக்கலாம். அடுத்து 6,7 இங்கே இருக்குது, அங்கே கிடையாது. அதே மாதிரி 7th டேர்ம் எதுவுமே இங்கே கிடையாது. அப்போ 7 வர எந்த நம்பர்ஸும் இங்கே வராது. ஸோ அதனால இந்த 4 தான் காமன் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஸோ ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கா? 5,5 5,6 6,5 6,6. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கு. 5,5 5,6 6,5 6,6. அப்போ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்தோமா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 வி கெட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா A cross A is equal to B cross B intersection C cross C. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இன்டர்செக்ஷன் அப்படின்னா எப்போவுமே காமன் டேர்ம்ஸை மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஆன்சர் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ கடைசியில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷோ பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டு முடிச்சிருங்க ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவன் உங்கள் கல்வி ஞானத்தை மென்மேலும் அதிகப்படுத்தட்டும்.